ஹே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ப்ராக்கோலி ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ப்ராக்கோலியை அந்தளவுக்கு நம்ம யாருமே விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட், அயன் கண்டென்ட், அதே நேரத்தில் இம்யூனிட்டி பூஸ்டிங் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாரத்துக்கு 1 or 2 டைம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்கோலியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ப்ராக்கோலி சீக்கிரமாக வேகும். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்து, 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அது கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலியை இப்போ அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த ப்ராக்கோலியில் இருக்க ஈரப்பதத்திலேயே அது நல்லாவே வெந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்பவே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் அந்த ப்ராக்கோலியில் இருக்க தண்ணியிலேயே அது நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி ப்ராக்கோலி நல்லாவே வெந்துருச்சு. அடுத்ததாக இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். பட் இதுவும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடுத்ததாக இதோட இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ப்ராக்கோலி ரைஸ் தயாராகிடுச்சு. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாகவே தான் சேர்த்துருப்போம். பட் டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஹெல்த்தியான வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.